இந்த மாநாடு நடத்துறதுனால அவங்களுக்கு வாக்கு வங்கி கூடும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவன் சங்கிக்கு கூடுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திமுக கூடுகிறத மோடி ஒழிக்கப்பட வேண்டியவர், மோடியை எதிர்க்கின்றவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். அப்போ ஓட்டு போடுவார். முஸ்லீம்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போடுவார்கள். தென் மாவட்டத்தில் பாஜக வளரணும், பாஜக ஓட்டு பேங்க். பாஜக வளராதுங்க. இவங்க எல்லாம் ஒரே ஒரு செயல்னால பாஜக உட்காந்து போயிடும். இங்கேருந்து குடிசையை காலி பண்ணி கொண்டு போய்விடும், வேறு எங்கேயாவது போய் மராத்தி பக்கம் போயிடுவார். என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்தாலே இந்தியா முழுவதும் ஒரு மதம் கிடையாது, அவனுடைய மதம் நாம் இல்லை என்பதை நமக்கு சொல்லிவிட்டார்கள். ஆகவே அங்கே நமக்கு வேலை இல்லை என்று ஓய்ந்து போவார்கள். நான் சொல்வது புரிகிறதா? தேர்தலை முன்வைத்து தான் அந்த மாநாடு நடத்துறதா எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு ஏன் தேர்தலை ஒழிவே? நீ இந்த தீர்மானம் போடு சட்டமன்றத்தில், இந்து சமய அறநிலையத்துறை இல்லை என்று தீர்மானம் போடு, அவனுக்கு தேர்தலில் எதிராக போட்டும். நீ செஞ்ச ஒரு செயலை நான் பாராட்டுகிறேன். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரை மாற்றிட்டு நயினா நாகேந்திரனை புதுசாக நியமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவரும் சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. யார்? முன்னாள் மாநில தலைவர். சும்மா இருக்க மாட்டார் அவர். எப்படியாவது இந்த கூட்டணியை ஓய்ப்பது தான் அவருடைய நோக்கம். அப்புறம் எதுக்கு போய் அது நான் அமித்ஷாட்ட தானே சொல்லணும். எதுக்கு இங்கே ஓடியாந்து கூட்டணி வைக்கிறார் அவர்? நாங்களா ஐயா கூப்பிட்டோம், நீ தானே ஓடி. அவர் தான் பாஜகவோடு உறவில்லை என்று ஒதுங்கி விட்டார். அவரை இல்லை இல்லை வா வா என்றால் இந்த முஸ்லீம்களும் வரமாட்டேன் என்கிறார்கள். பிறகு நொந்து போனார் எடப்பாடி. முஸ்லீமும் வரமாட்டேன், அப்புறம் இவனையும் வேண்டாம் என்று எதற்கு சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து அவருக்கு ஏற்படும்.